சார், இப்போ ஜனநாயக படம் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. டிஎன் 2026 படம் வந்து தமிழக வெற்றிகளை தாக்குற மாதிரி ஒரு சீன்களை கதைகள் அமைக்கப்பட்டிருக்க மாதிரி ஒரு தகவல் பரவி வருகிறதா, எப்படி பார்க்குறீங்க? அப்புறம் 10ஆம் தேதி சினிமாங்கிறது அது கலை, அதுக்கு வந்து ஜாதி மதம் தடை எதுவுமே கிடையாது. ஒரு தனி மனித தாக்குதல் அதில் இருக்கா இல்லையான்றத நம்ம படம் முழுமையாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். இது ஒரு ட்ரெய்லர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும், பார்க்கலாம். ஏன்னா நட்டியும் வந்து விஜய் சாரோட ஃப்ரெண்டு தான், அதனால கண்டிப்பாக தவறாக இருக்காது. அதில் ஏதாவது தவறு இருந்தால் நம்ம அதுக்கப்புறம் பேசலாம். விர்ச்சுவல் வாரிசு அது சம்பந்தமான இது எங்க தலைவர் தான் தாக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து பிஜேபி சம்பந்தமானவர், அவர் வேட்பாளர்ன்ற மாதிரிலாம் தகவல் பரப்பி வருகிறார். அதாவது அவங்க வந்து அனுமானத்தில் எது வேணா பேசலாம், முழு படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ பார்த்துட்டு சொல்லலாம். அப்போ விர்ச்சுவல் வாரிசு வந்து தவறான தகவலை படம் வந்ததுக்கு அப்புறம் பேசினா நல்லா இருக்கும். படம் வந்ததுக்கப்புறம் நாம் பேசலாம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக கேட்டுக்கிறேன். படம் வரட்டும். கண்டிப்பாக வந்து நம் தலைவரையோ இல்லை நம் தமிழக வெற்றி கழகத்தையோ அவங்க தவறாக பேசியிருந்தால் அவர்களை எப்படி நம்ம நடவடிக்கை எடுக்க முடியுமோ அப்போ நடவடிக்கை எடுப்போம். நம்ம எப்போவுமே தலைவர் சொன்ன மாதிரி டீசெண்டாக அப்ரோச் பண்ணுன்றதான் என்னுடைய கருத்தாகவும் இருக்குது. அதிமுக தரப்பு வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியிருக்கிறாங்க. திமுக வந்து திமுகவும் என்டிஏ கூட்டணி பாஜகவுக்கும் தான் போட்டியிருக்கிறாங்க. அதே போல் வந்து தாவேகா வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போனாங்க. ஆனால் இந்த ரெண்டு கட்சியுமே தாவேகா அதிகப்படியாக மென்ஷன் பண்ணலை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக ஒவ்வொரு கட்சிகளும் தன்னை தான் முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் பண்ணுவாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதில் எந்த வகையில் உண்மை இருக்குன்றது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி என்று எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் சொல்வதில் ஒரு ஆணித்தனமான உண்மை இருக்கிறது. நீங்கள் எங்கே போனாலும் நீங்களே பார்க்குறீங்க, மீடியா எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பு தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது. இளைஞர்களும் பெண்களும் எவ்வளோ ஆதரவு கொடுக்குறாங்கன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. அதனால நாங்கள் நம்புகிறோம், இந்த தேர்தல் 2026 தேர்தல் வந்து டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். மற்றவங்களை பற்றி எனக்கு பதில் சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை. 234 தொகுதியிலே தனியாக போட்டிட்டு தாவேகா, இதில் வந்து எவ்வளோ தொகுதிகள் வெற்றி பெறும் உங்களுடைய கருத்து? 234 தொகுதியிலையும் ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், இன்னும் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம சொல்ல முடியாது. நம்ம வேலை செஞ்சு நம்ம எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சொல்லலாம். வேட்புமனு தாக்கல் ஆமாம், இங்கே நம்ம வந்து ஜாயிண்ட் செக்ரட்டரி சிடிஆர் நிர்மல்குமார் மாமா வந்து நாளைக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறாரு. நான் வந்து பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணனுடைய அறிவுரைப்படி இங்கே நம்ம தென்மண்டலத்தில் ஃபுல்லாக வந்து இங்கே இருக்க தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கு வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க வந்திருக்கேன்.